ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். 2023 கடைசி நாள் இன்னைக்கு. இந்த ஆண்டுல நாம அதிகம் பேசிய பல விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி தொகுத்து பேசலாம் அப்படின்னு முதல்ல நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அதிகம் பேசிய ஒரு சப்ஜெக்ட் தொடர்பாக ஒரு செய்தியே வந்துடுச்சு. ஆளுநர் முதலமைச்சர் முரண்பாடுகள் தொடர்பான செய்திக்கு பதிலாக இருவரும் சந்திப்பு அப்படிங்கிற செய்தி ஒண்ணு வந்துடுச்சு. அதனால அதுல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். முதலமைச்சர் ஸ்டாலினை நேற்று ஆளுநர் RN ரவி சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு பிறகு நாம் சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் இந்த வெள்ள நிவாரண பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயான உடனே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. நேற்று போய் அமைச்சர்களோடு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க சார்? அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநிலத்திற்கு எல்லா வகைகளும் உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியேறு சந்திப்பு சுமூகமாக இருந்தது. ஆளுநர் இப்படி சொன்னாருன்னு, will you go with the letter or the spirit of the constitution? ரெண்டு ஒண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? எந்த இடத்துலயும் ரெண்டா ஒண்ணாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அபரிதமான அதிகாரங்கள் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டுவார்கள் என்று எண்ணி அதுபடி நடந்து போறான்னு பார்க்கணும். இது உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல நடந்த சந்திப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. இயல்பாக அந்த சந்திப்புகள் நடந்திருக்கணும். அதற்கான சூழலை யாரு எப்படி அன்றாடம் பேச்சுக்கள் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக யார் அதை செயலுக்கு செய்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சந்திப்பு உடனடியாக மசோதாக்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு தந்து விடுமா? ரெண்டு பேருமே அவங்க எதிர்பார்ப்பை சொல்லி இருக்கிறாங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மாநில அரசு எதிர்பார்க்கிறது ஆளுநரிடமிருந்து. மாநில நலன் தொடர்பாக இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆளுநர் தரப்பு எதிர்பார்க்கிறது அப்படின்னு செய்திகள்ல சொல்றாங்க. இல்ல, அப்படி சந்திக்கணும்னு எதிர்பார்த்தா அவர் முதலமைச்சர் சொல்லலாமே. முதலமைச்சரை போய் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அமைச்சர்களே முதலமைச்சர் தினம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி சம்பவம் கிடையாது. எல்லாமே கோப்புகள் இருக்கு. கோப்புகள் மூலமா போகுது. எதுல முதலமைச்சருடைய ஒப்புதல் வேணுமோ அதுக்கு இவங்க கோப்பு அனுப்புவாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லுவாங்க. பல சமயங்கள் அமைச்சர்கள் தினம் முதலமைச்சரை சந்திக்கிறது கிடையாது. முதலமைச்சர் கிடையாது. நீங்க வாய் விட்டு கேட்டாலும் நாங்க செய்ய முடியாது சார். ஆனா எங்களுடைய குறிப்பறிந்து நீங்க செயல்படணுமா வேண்டாமா? குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் என்றால் தங்கள் குறிப்புகள் சரியானவையாக, நேர்மையானவையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில் தவறில்லையே. தவறில்லைதான். இது அது போக மீடியால வரக்கூடிய செய்திகளினுடைய தன்மையை பார்க்கும்போது இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரியும், அது சந்தித்ததற்கு பிறகு ஒருவரோட ஒருவர் எதிர்பார்ப்புகளை பரிமாறிக்கொண்ட பிறகு அது உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டால் பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்குது. அதுல அது அப்படித்தானா? அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்குல்ல, பெடரலிசம் தொடர்பாக, கூட்டாட்சி தொடர்பாக நீங்களோ நானோ அல்லது வேறு சிலரோ பேசிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சந்திப்பு தீர்வை தந்து விடுகிறதா? அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆளுநர் நினைச்சாலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடும். அரசியலமைப்பு சட்டம் கால வரையின்றி நீங்க வச்சிருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு டைம்லெஸ் லிமிட் நாங்க கொடுக்கல. அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறது, எழுதவில்லை. அதனால உணர்த்தி இருக்கிறது. அதுபடி நடந்துட்டா சரியாகும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னைக்கு நமக்கு 100க்கு மேல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல. 1950 இது வந்ததுல இருந்து. பிரிட்டனுடைய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப சின்ன சட்டம். ஆனா அங்க மரபுகள் இருக்கு. அந்த மரபுகள் மிக தீவிரமாக பின்பற்றப்படுகின்றன. அதனால இங்கேயே அப்படிப்பட்ட ஒரு மரபு என்னன்னா, அரசியல் மார்ச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டவராக ஆளுநர் இருக்க வேண்டும்ங்கிறது ஒரு மரபு. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு?
நான் இன்னொரு ஆளுநர் சொல்றாங்க, நான் வந்து நான் எங்க வாழ்நரா இருக்கேனோ அங்க வந்து ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனா, என் சொந்த ஊர்ல தானே நான் வந்து கம்பு சுத்துறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது காரியம். என்னத்த பேசுறது இதுல? அது எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறோமோ அங்க நான் அரசியல் பேசல. வெளியில வந்து அரசியல் பேசுவதில தவறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே. ஆமா. ஆளுநர் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாக அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத விளக்கம் கொடுங்கன்னு கேட்ட மனுவுக்கு உச்சநீதிமன்றம் இன்னும் பதில் சொல்லல. இல்ல இத பொறுத்து மறுபடியும் வந்து ஆளுநர் வந்து தாமதித்தார் அல்லது முடிவெடுக்காமல் இருந்தால் அல்லது வேறு ஏதாவது முட்டுக்கட்டைகள் போட்டார் என்றால் அரசு மறுபடியும் தமிழக அரசு வந்து இதுக்கு போகும், உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. உங்களுடைய அறிவுறுத்தலின்படி சந்தித்தேன், அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனம் பலன் இல்லாமல் போனால் பலன் இல்லை, இப்போ நீங்களே வந்து கைட் பண்ணுங்கம்மா. அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்களாகவே பிரச்சனை தீர்த்துக்கணும், இல்லை என்றால் நாங்கள் தலையிட வேண்டிய இந்த இதுலையா பஞ்சாப்லையா இன்னொரு மாநிலம் சம்மந்தப்பட்டதில் அந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது அது எல்லாத்துக்கும் அது வந்து ஆளுநருக்கு இருக்கக்கூடிய தண்டனை குறைப்பு அதிகாரம் அல்லது மன்னிக்கும் அதிகாரம் இது தொடர்பான பிரச்சனைகளை நீங்க அந்த பயன்படுத்தல அப்படின்னா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய பரிந்துரையை செயல்படுத்தவில்லை என்றால் அதுல என்ன செய்யணும்னு சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு அரசமைப்பு சட்ட பிரிவு இருந்தது. அதனால அதன் அடிப்படையில அவங்களே வெளியிட தண்டனை குறைப்பை வந்து அவங்க சொன்னாங்க. விடுதலையை அவர்களே சொன்னார்கள். அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியும். அதே இத வந்து மசோதாக்களை சட்டமாக்குவது தொடர்பாக, ஒப்புதல் கொடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால செய்ய முடியுமா? நீங்க தாமதப்படுத்தியது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற பிரேயருக்கு என்ன பதில் சொல்ல போகுது உச்சநீதிமன்றம்? உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ள ரெசிடுவல் பவர் இருக்குல்ல, இந்த 7 பேரை வந்து விடுதலை செஞ்சாங்கல்ல அவங்க, ஆமா. அந்த ரெசிடுவல் பவர் வந்து ஐ திங்க் இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு ஆல் ஏரியாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு உறுதியா தெரியாது. அப்படி இருந்தால் இதுல உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும். இன்வோக்கிங் இட்ஸ் ரெசிடுவல் பவர்ஸ். இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்காத சீர்குலைவு நாட்டுடைய ஆட்சியில் நடப்பதை அனுமதிக்க முடியாது, நிர்வாகத்தில் நடப்பதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வந்து அவங்க எடுக்க முடியும். எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் $1 million கொஸ்டின். அதான் 2023 நடந்த வேறு சில நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பாக அது சட்டப்படி செல்லுமா செல்லாதாங்கிறத உச்சநீதிமன்றம் ப்ரொனவுன்ஸே பண்ணலையே. ஆமா. இங்கேயும் நாங்க சொன்னபடி ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சுட்டாங்க, இனி இந்த பிரச்சனைகள் அதுவாக தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்களா? அப்படியும் சொல்ல முடியும். மறுபடியும் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய வேண்டுகோள் எதுவாக இருக்கும் என்றால், ஐயா இறுதிப்படியாக உங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றோம், இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கு. எனவே உங்களுடைய உத்தரவுகளோ தீர்ப்புகளோ அந்த வேண்டுகோளை மனதில் வைத்து கொடுப்பது சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்லத்தான் முடியும். ஆனா உச்சநீதிமன்றம் தொடர்பான கடுமையான விமர்சனங்கள் இரண்டு சம்மப்புல வந்து ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல விமர்சனங்கள் உச்சநீதிமன்றம் தொடர்பான விமர்சனங்களும் அங்கு இருக்கக்கூடிய போதாமைகளை பற்றிய பேச்சுக்களும் அதிகமாக இருக்கின்றனங்கிறதையும் பார்க்க முடியுது சார். ஆமா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேச வந்தவங்க கடைசியில் ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எகென்ஸ்டாக வந்து சில ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, அது ரொம்ப பெரிய தவறு. ஒரு சட்டமன்றம் இயங்க முடியாத நிலையில் இருந்தால் அங்கே வந்து ஆளுநர் ஆட்சியோ அல்லது குடியரசுத் தலைவருடைய ஆட்சியோ இருந்தால் அங்கே குடியரசுத் தலைவர் என்ன உத்தரவு வேணாலும் போடலாம், அந்த அந்த மாநிலத்தை பிரிக்கிற உத்தரவு கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் அரசமைப்பு ஆணையின்படி நீங்க செய்தது செல்லாது, ஏன்னா அது அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டியது இருக்கு, திருத்தாமல் நீங்க ஆணைகளை மட்டும் போட்டது செல்லாது அப்படின்னு சொன்னவங்க அதுக்கு அதற்கான எஃபெக்ட் எதுவும் கிடைக்கிற மாதிரி எதுவும் வரல இல்ல அதுல.
ஏற்கனவே அவர்களுக்கு நீங்க சொன்ன விஷயத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதன் காரணமாக இந்த இது தேவை என்ன சூப்பர் ஃப்ளூவஸா போச்சு. இதுக்கு ஆமா. இதுக்கு வந்து பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. எல்லாம் போச்சு. இப்ப எனக்கு என்ன பயம் வருதுன்னா, சின்ன சின்ன ஆ, விஷயங்கள்ல வந்து ஆம், அதாவது சின்ன விஷயம்னு என்ன கம்பேரிட்டிவ்லி மற்றதோட கம்பேரிட்டிவ். ஒப்பிடும்போது சின்ன விஷயங்கள். அது அந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற உச்சநீதிமன்றம், மிகப்பெரிய விஷயங்கள்ல வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசாம விட்டாங்களோ, விட்டுருவாங்களோ தொடர்ந்து, தொடர்ந்து அப்படிங்கிற பயம் வருது. இப்போ தவே, பிரசாந்த் பூஷன் அவங்கெல்லாம் இந்த டிசம்பர்லயே வந்து சில கடிதங்கள் எழுதுனாங்க சார். ஆளுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு. நீங்க வந்து வழக்குகள் வந்து நீங்க நீங்க ஒருவருக்கு குடுக்குறீங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப மாற்றப்படுகிறதே ஏன்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அது தொடர்பாகத்தான் கவுல் வந்து சில விஷயங்களை பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே அன்அட்ரஸ்டா அப்படியே தானே போகுது. அந்த கடிதங்களுக்கான பதிலோ அல்லது திருத்தங்களோ எதுவும் வந்த ம். மாதிரி தெரியலல்ல. அந்த மாதிரி தெரியல. ஒரு குடும்பம்னு வச்சு பார்த்தா, ஒரு தகப்பனாருக்கு வந்து எந்நேரம் வந்து பையன் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பையனும் பொண்ணும் வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தன் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை அந்த தகப்பனார் செய்வார். அதுதான் ஆ, குடும்பத்துடைய அடிப்படை. அப்படி அடிப்படை. செய்யாம போயிட்டாருன்னு சொல்லி வைங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அத பத்தி? இப்ப நம்ம வந்து அந்த குழந்தையோட நிலைமையில தான் இருக்கோம். அதனால பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். இதுவரைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாம் ஆ லெஜிஸ்லேச்சரையும், நிர்வாகத்தையும் சொன்னோம். எக்ஸிக்யூட்டிவையும். இப்ப இவங்ககிட்ட வந்து பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும்னு சொல்ல முடியாது. வேண்டுகோள் தான் விடுக்கணும். பெரியவங்க. நீங்க குடும்பத் தலைவர்ங்கிறவர் அப்பாவா இருந்தா, மூத்த பையன் ஏதாவது சொல்லணும். அல்லது அவருடைய சகோதரர், சகோதரிகள் அல்லது அம்மா அம்மா சொல்லணும். அம்மாவுடைய சகோதரர், சகோதரிகள் தலையிட்டு ஏதாவது சொல்லணும். எல்லாரையும் அ அமைதிப்படுத்திட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் யாருமே சொல்ல முடியாதுல்ல அப்பாவுக்கு எதிராக. ஆமா. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்க. இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நம்ம குழந்தைங்க தானே. அதெல்லாம் குழந்தைங்க தானே. 18லேருந்து 22 வயசுக்குள்ள. அவங்க வந்து சாதனை புரியிறாங்க. நம்முடைய குழந்தைகள் தானே. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கதறி அழக்கூடிய நாட்டுக்கே பெருமை அளித்த அந்த குழந்தைங்களுக்கு கதறி அழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு, அதிகார மமதையில இருக்காங்களே. ஒருத்தர போக விட்டா அவரு தன்னுடைய இவர அல்லக்கை ஒருத்தர கொண்டு வந்துருவாரு. அதுலயும் வந்து அல்லக்கை கொண்டு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு தெரியாமல இருந்தது. அதுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது இந்த எதிர்ப்ப காரணமா காட்டி சஸ்பெண்ட் பண்ணலையே. அக்கவுண்ட் சரியா குடுக்கல அதுன்னு சொல்லிட்டு ஒரு சால் ஜாப் சொல்லி தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த நாட்டுல வந்து என்ன வேணாலும் செய்யலாம். எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு. என்ன வேணாலும் செய்வோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருந்து விட்டால், அவர் மீது எந்த குற்றச்சாட்டு கூறினாலும் அதை பற்றி நாங்கள் கவனிக்க மாட்டோம். நாங்கள் அதை தள்ளி வைக்கத்தான் பார்ப்போம். அவருக்கு வந்து நாங்கள் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ பாதுகாப்பு தான் கொடுப்போம். 7,5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி சிஏஜி சொல்லுச்சுன்னா, அதுக்கு உடனடியா வந்து நாங்க வந்து அதை விசாரிக்க மாட்டோம். நீதிமன்றமும் சுமோட்டோ வந்து உத்தரவு போடாது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் யாரும் போட மாட்டாங்க. இதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருக்கு. ரொம்ப அச்சம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. 2 விஷயங்கள் சார். அவங்க மல்யுத்த வீரர்களுடைய அவார்டு எல்லாம் திருப்பி குடுக்குறது. அவார்டுன்னா வாங்கிய மெடல்களை எல்லாம் திருப்பி குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆ அந்த ப்ராசஸ் நடக்குது. அதையும் யாரும் வந்து தலையிட்டு செய்யாதீங்கன்னு கேட்கறதுக்கும் யாரும் தயாராக இல்ல. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் கேட்பதற்கு, செயல்படுத்துவதற்கு தயாராக இல்ல. அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க தயாராக இல்லங்கிறது கூட அ நம்ம எப்படி பேச வேண்டியது இருக்கு பாருங்க. புரிந்து கொள்ள முடியுது. ஆனா, ம் நம்மை போன்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் நிர்பயாவுக்காக வரும்போது எழுந்த கோபம் வந்து இவர்களுக்காக ஏன் எழ மறுக்கிறது? அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல சேர்ந்தே தான் வருது சார். சமூகத்துல அந்த அது எந்த எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தல. அவங்க வந்து இப்போ காவல்துறையால மேன் ஹேண்டில் பண்ணப்பட்ட போதும், பெர்சன் ஹேண்டில் பண்ணப்பட்ட போதும், எ எந்த ரியாக்ஷனும் வரல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது போக மல்யுத்த களத்துல தான் அவர்களுடைய வலிமையெல்லாம் காட்ட முடியும்.
நிர்வாகத்துல வந்து நாடாளுமன்றத்துல யாருக்கு அதிகமான எண்ணிக்கை பலம் இருக்குதோ அவர்கள் தான் வலிமையானவர்கள். அவர்களை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அதுக்கும் வந்து ரியாக்ஷன் வந்து இப்ப அந்த வலிமையை கொடுத்தவர்கள் இறுதி எஜமானர்கள் நாங்க தான்லாம் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே இல்லையே. அதை எப்படி பார்க்கிறது? எப்படி புரிந்து கொள்றது? பார்க்கறதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு என்ன இருக்குங்க? மக்களுடைய பலம் தான் உண்மையான பலம்னா, மக்களுக்கு தன் பலம் தெரியணும். நாம் தான் இந்த ஜனநாயகத்தில் உண்மையான எஜமானர்கள்னு மக்களுக்கு தெரியணும். அந்த அவேர்னஸ் வர்ற வரைக்கும் சிறு சிறு நகர அளவிலிருந்து ஜில்லா அளவிற்கு வந்து மாநில அளவிற்கு பெருகிய இந்த சிங்கிள் மேன் ஒர்ஷிப் பல மாநிலங்கள் அது இருந்தது. இன்னைக்கு அதையே வந்து அவங்க வந்து ஒன்றிய அளவில் கொண்டு வர்றாங்க, இந்திய அளவில் கொண்டு வர்றாங்க. மக்களுடைய விழிப்புணர்வு இல்லைன்னா இவர் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்து புஷுக்கு முன்னாடி இந்த கிளின்டன் வந்து ஏதோ ஒரு சின்ன மாநிலத்தில் கவர்னராக இருந்தார். அந்நேரம் அதை பற்றி இப்போ யாருமே பேசாமல் இருந்தாங்க. அவருடைய சில நடவடிக்கைகள் வந்து தேசிய அளவில் கவனிக்கப்பட்ட பொழுது நாட்டு மக்கள் வந்து சீரிய அழுத்தம் செஞ்சாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படிப்பட்ட விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் கிடையாது. அது ஒரு வேதனையான விஷயம். எல்லா குற்றங்களையும் அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டோமா சார்? எல்லா குற்றங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு வந்துட்டோமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது அக்செப்டன்ஸ்னா என்ன? கையறு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் குற்றம்னே தெரியாமல் எனக்கு என்ன நடக்குது எனக்கு முக்கியம். 12 கோடி பேருக்கு கேஸ் கொடுத்தாராமே, கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாராமே, அதில் 10 கோடி ஃப்ரீன்னு சொல்கிறார். எதையும் வெரிஃபை பண்ணுறதில்ல. 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்துருங்க ஏற்பட்டிருக்காரு. நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு வந்து 8 லட்ச ரூபா செலவழியும்னா 3 கோடி ரூபா சென்டரும் ஸ்டேட்டும் சேர்த்து கொடுப்பாங்களா? மீதி 5 கோடி ரூபா வந்து பயனாளி கொண்டு வரணுமா? அப்போ இதிலிருந்து ஒன்று அந்த பயனாளி வந்து உண்மையிலேயே பயன்பெறக்கூடியவராக இல்லை, ஏழையா இல்லை, 5 லட்ச ரூபா போடுறவராக இருக்காரு. இல்லைன்னா கந்து வட்டிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் முந்தி இருந்ததை விட இன்னும் சிக்கி சீரழிவாங்க. கந்து வட்டிக்கு வாங்கினா என்ன ஆகும்? இப்போயே சொல்கிறேன் என்ன ஆகும்? அந்த வீட்டை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏழை ஜனங்கள்கிட்ட உள்ள நாணயம் இருக்கு பாருங்க, அது பெரிய நாணயங்க. கோர்ட்டுக்கு போக மாட்டேன், என்ன போக மாட்டேன், நான் கடன் வாங்கினேன் திருப்பி கொடுக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது, கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன, மறுபடியும் வந்து என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு தானே போகிறேன், எனக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்தது, சரி விடு, இவ்வளோதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இஸ் தேர் அ போஸ்ட் ரிவ்யூ ஆஃப் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ்? கழிப்பறைகள் கட்டினேன்னு சொன்னாங்க, இத்தனை கோடி கட்டணும் அப்படின்னு. வாட்டர் ஃபெசிலிட்டியே கொடுக்கல, அதை பற்றி யோசிக்கலை. பேச்சு தான் பிரமாதமாக இருக்குது. இதில் எதிர்கட்சிகள் வந்து ஜனநாயகம் அது இதுன்னு பெருத்த அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது உண்மையில் அப்படிங்கிறத பற்றி பேசணும். நேற்றைய வீடியோவில் நண்பர்கள் போட்ட கமெண்ட்ல இன்னொரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுங்கன்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு வாங்கிய கடன் மிகப்பெரிய அளவுல போயிருக்குது. அது ஒவ்வொரு தலைக்கும் 1,15,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொருவருடைய தலைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு கடன் அதிகமாகிட்டு போகுது. அந்த நிலையை பற்றி, அந்த சூழலை பற்றி யாரும் பேசுறது இல்ல. ஆனா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பினான்சியல் பொசிஷனை பற்றி எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பரவலான பேச்சாக வந்துட்டே இருக்கு சார். ஆமா. அதாவது சாதாரண ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் தலைமையிலும் 1,15,000 கடன் இருக்குங்கிறது வந்து விளங்காது. அவங்களுக்கு எது விளங்கும்னா, அதானி வந்து நிலக்கரிய 4-5 மிடில்மேன் மூலமாக அவர் வாங்கிட்டு 4-5 மிடில்மேன் மூலமாக அதை ப்ராசஸ் பண்ணி இவர் கடைசியில் அந்த மிடில்மேன் மூலமாலாம் வாங்கின மாதிரி தான் வாங்கின விலையை விட 3 மடங்கு விலைக்கு வாங்கி அதை விற்கிறாரு. 3 மடங்கு விலைக்கும் 5 மடங்கு விலைக்கும் 10 மடங்கு விலைக்கும் அதை விற்கிறாரு அரசுக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அதிகமான விலை இருக்கிறதுனால உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லாம் கூடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு தெரிகிற பல விஷயங்கள் வந்து சாதாரண ஜனங்களுக்கு பெரிய விஷயங்கள். இன்னைக்கு எனக்கு வந்து 900 ரூபா இது நான் ஏசி வீட்டில் கிடையாது, நான் வச்சுக்கிறது இல்லை, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல். அப்படி இருந்து எனக்கு 900 ரூபா வருது, பில்லு வருது, எலக்ட்ரிசிட்டி பில்லு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 600 ரூபாய்க்கும் கீழே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்னால் 900 ரூபா கட்ட முடியும், அதனால் அது எனக்கு ரொம்ப உறுத்துறது இல்லை. அது கட்ட முடியாத ஜனங்கள் இருக்காங்க. இப்போ இது வந்து கேள்விப்பட்டேன், கேஸ் கொடுக்கறது வந்து மத்திய பிரதேசத்தில் நிப்பாட்டிட்டாங்க. கேஸ் சிலிண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை நிப்பாட்டிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு.
இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. உண்மையா இருந்ததுன்னா இவங்களுடைய போக்கு என்ன? அப்படி எலெக்ஷன் சமயத்துல அப்படி உங்களை எல்லாம் கவர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜும்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. சார் ஏசி போடுறது இல்லைங்கிறத கோட்பாட்டு அளவில் ஏற்றிருக்கிறீங்க, நடைமுறைப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனா நீங்க இருக்கக்கூடிய நகரத்துல அது சாத்தியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஆமா, சேர்ந்தே ஒரு ஆமா. அதுதான். கருத்தாக இல்ல, இல்ல. வருது. ஆமா. அது இந்த நகரத்திலேயே இன்னைக்கு ஏப்ரல், மே மாசம் சாத்தியமில்லை. இந்த சாத்தியமில்லை, நகரத்திலேயே சாத்தியமில்லை. கரெக்ட் ஏப்ரல், சார். மே உண்மைதான், மாசத்துல வந்து உண்மைதான், உண்மைதான். சாத்தியமில்லை. ஆமா. நான் ஆ, 1975ல வந்து இதுக்கு வந்து பெங்களூருக்கு வந்து 1½ வருஷம் இருந்தேன். அந்நேரம் பல வீடுகள்ல ஃபேனே கிடையாது. அப்படி இருந்தது. ம், ஆனா இப்ப கிளைமேட் ம். சேஞ்சுக்கு அப்புறம் ஐடி பாப்புலேஷன் டென்சிட்டி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல வீடுகள்ல வந்து இன்னைக்கு ஏசி இருக்கு. அதுதான். இன்றும் அந்த மாரி இடங்கள்ல கூட இன்னும் நெறைய ஏசி இருக்கக்கூடிய வீடுகள், ஆபீஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாரி விஷயங்கள்ல. நீங்க எடுத்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்ல. குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அது அ அதுக்கப்புறம் க இந்த ஆண்டுல உண்டான இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நாடாளுமன்றத்தில இருக்கக்கூடிய செயல்பாடு. அது அந்த மாசு சஸ்பென்ஷன். இந்த ஆண்டு முடியும் போதாவது அது முடியும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னும் அது சஸ்பென்ஷன் தொடர்கிறது. அடுத்த ஆண்டுக்கும் தொடருது. அப்படிங்கிற நிலைமையில ஆமா. இருக்கு. மணிப்பூரும், நாடாளுமன்றமும் 2மே இந்த ஆண்டு முடியாம தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்ல இருக்கு சார். அ அதுவும் கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து எதிர்பார்ப்பு போயிடுறாங்க ஜனங்கள். எல்லாத்தையுமே ஜனங்கள் கடந்து போயிடுறாங்க. மணிப்பூரும் அங்க கடந்து போயிடுறாங்க. இங்க பொள்ளாச்சியும், தூத்துக்குடியும் கடந்து போயிடுறாங்க. கடந்து போயிருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடாது. ஆம். உலகத்துக்கு உருப்படியாக வழிகாட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லாம, அல்லது இருந்து அந்த வழிகாட்டுதலை உலகம் ஏற்காம 2 போர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. 2023 கடைசி நாளோட அது முடியல. அதுக்கு முன்னாடியே முடியல. அது அடுத்த ஆண்டுக்கும் தொடருது. இஸ்ரேல் ஹமாஸ் போரும் நடக்குது. உக்ரைன் ரஷ்யா போரும் நடந்து கொண்டே இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக நிக்குது. கவலை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. அது ஆனா உலக வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்பிக்கையோட தான் இருக்கணும். ஏன்னா எல்லா அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும். நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1973ல வந்து நான் எழுதின ஒரு கவிதையுடைய வரி. அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் போகணும் வாழ்க்கையில வந்து. அந்த நம்பிக்கை நிச்சயமாக வந்து ஆக்ஷன் பாயிண்டா மாறும். அதுக்கப்புறம் மாறுதல்கள் நிகழும். விடியாத இரவென்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இந்த ஆண்டுல முடியலன்னா அடுத்த ஆண்டுல முடியும் எல்லா விஷயங்களும் அப்படிங்கிற மாதிரி ஆமா. அதை பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு விடியாத இரவென்று எதுவும் இல்லைன்னாரு. நம்ம சேர்த்துக்கணும். முடியாத துயரென்றும் எதுவும் இல்லை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். ஓகே. ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். வேறு செய்திகள் மூலமாக. கண்டிப்பாக. வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். நண்பர்களே உங்களுக்கும் நம்முடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்முடைய பார்வையாளர்கள் வந்து நமக்கு பெரிய ஊக்க சக்தியா இருக்காங்கங்கிறது இந்த சமயத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இவர்கள் எல்லாம் தான் நம் நம்பிக்கை கீற்றுக்கு காரணமானவர்கள் அப்படிங்கிறதுனால உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 நம் அனைவருக்கும், நம் நாட்டிற்கும், இந்த உலகத்திற்கும் நல்ல ஆண்டாக மலரட்டும். 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கி கொண்டிருக்குது சார். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்ல ஜனவரி 18 2021 ஆரம்பிச்சோம் இந்த யூடியூப. 3 வருடங்கள் நிறைவாகுது. அந்த 3 வருடங்கள்ல இப்போ அந்த 18ஆம் தேதி வர்றதுக்குள்ள இது 40,000 தொற்றும்னு நினைக்கிறேன். அது நீங்க சொல்லும்போது எனக்கு நம்ம தினந்தோறும் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற நண்பர்கள் தான் நினைவுக்கு வர்றாங்க. அவங்க அவங்க எல்லாருக்கும் எங்கள் இருவரின் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
ஓகே சார். அதோட நிறைவு செய்றேன் சார். வணக்கம் சார். ஓகேங்க. நண்பர்களே ரைட். ஓகே. வணக்கம். நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.